அத்தியாயம் 46 இறுதி கடிதம். என் அம்மா கண்ணீரை அடக்க முடியாமல் அங்கேயே நின்று கொண்டிருந்த போது, துருவன் பீப்பாயிலிருந்து வெளியேறும் குண்டு மாதிரி வேகமாக அறையை விட்டு வெளியேறிவிட்டார். நான் என் அம்மாவை அருகில் இருந்த இருக்கையில் அமர வைத்து, அவளை அமைதிப்படுத்த அவள் கையை பிடித்தேன். என் அம்மா இப்படி எப்போதும் இருந்ததில்லை. எல்லாவற்றையும் தானே செய்யும் வலிமையான பெண்மணி. மற்றவர்களால் ஒருபோதும் கொடுமைப்படுத்தப்படுபவர் அல்ல, எப்போதும் தனக்காகவே நின்று கொண்டிருப்பவர். அவள் முகத்தில் கண்ணீர் வழிவது நின்ற பிறகு நான் அவளிடம் கேட்க முடிந்தது. அப்போ அப்பாவுக்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? உங்க அப்பா போயிட்டாரு. போய்விட்டார் என்ன சொல்றீங்க? அவர் செத்துப் போயிட்டாரா? இப்படித்தான் நடக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். நிழல் கொள்ளை நோய் ஒருவரை தொற்றிய போது, அதிகபட்சம் ஒரு வருடத்திற்கு மேல் அவர் அதை தாண்டவில்லை. அவர் இவ்வளவு காலம் உயிருடன் இருந்தது ஒரு அதிசயம்தான். என் அம்மா தலையை ஆட்டினாள். உங்க அப்பா பிடிபட்டார். நிழல் தகடு அவரை பிடித்துவிட்டது. அவள் முகத்தில் மீண்டும் கண்ணீர் வழியத் தொடங்கியது. நான் கேட்டதை கேட்டு அதிர்ச்சியடைந்தேன். நிழல் பிளேக் மக்களை அவர்களின் முயற்சிக்கு மதிப்பு இருந்தால் மட்டுமே கொன்றது. ஒரு நபர் நிழல் பிளேக்கால் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு 2 விஷயங்களில் ஒன்று நடக்கும். முதல் விஷயம் என்னவென்றால், ஹோஸ்ட் பைத்தியமாகி ஒரு வருடத்திற்குள் இறந்து விடுவார். இரண்டாவது விஷயம் மிகவும் உடனடியானது. நிழல் பிளேக் சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் பார்த்த துளி கரடி ராஜாவைப் போலவே உடலுக்குள் தங்களைத் தாங்களே தங்க வைக்க முயற்சிக்கும். இது ஒரு அரிதான நிகழ்வாக இருந்தாலும், இது வெற்றி பெற குறைந்த வாய்ப்புகளைக் கொண்டிருந்தது. எனவே அவை வழக்கமாக ஹோஸ்ட் உடல் வலுவாக இருந்தால் மட்டுமே இதைச் செய்யும். ஆனால் என் தந்தையின் உடல் உடனடியாக சிதைந்துவிடவில்லை. எனவே அது ஒருபோதும் நடக்காது என்று நாங்கள் அனைவரும் கருதினோம். என் அம்மா தொடர்ந்தாள். உங்க அப்பா ரொம்ப நேரமா அதை உடம்புக்குள்ளேயே கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தார். ஆனா ஒரு நாள் கொஞ்ச நேரத்துக்கு அவரால அதை கட்டுப்படுத்த முடிஞ்சது. கிராமத்தவங்கள காலி பண்ணச் சொல்லுங்க, இனிமே அவரால இதை எதிர்த்து போராட முடியாதுன்னு சொன்னாரு. கிராமத்தவங்கள காலி பண்ண நான் உதவி செஞ்சேன். ஆனா உங்க அப்பாவோட பக்கத்துலயே இருக்க முடிவு பண்ணேன். எனக்கு அப்போ காயம் ஆயிடுச்சா? நான் பீதியுடன் அவள் உடலை பார்த்து, ஏதாவது காயங்கள் தெரிகிறதா என்று கேட்டேன். இல்லை, நான் அவருக்கு ஏதாவது உதவி செய்ய என்னால் முடிந்த அனைத்தையும் செய்ய முயற்சித்தேன். ஆனால் அவர் திரும்பிய போது அவரை காயப்படுத்தாமல் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்தேன். அவர் என்னிடம் சொன்னார். அவரை கொல்லச் சொன்னார். அது நல்லதுக்குத்தான் என்று. ஆனால் என்னால் முடியாதரே. உன் அப்பாவை எப்படி கொல்ல முடியும்? என் அம்மா மீண்டும் நிலை குலைந்து போக ஆரம்பித்தாள். அவள் முகத்தை பார்த்ததும் எனக்கு கோபம் வந்தது. என் அப்பாவை அழைத்துச் சென்ற நிழல் கொள்ளை நோயால் நான் கோபமடைந்தேன். அதைப் பற்றி எதுவும் செய்யாத மனிதர்கள் மீது நான் கோபமடைந்தேன். ஆனால் எல்லாவற்றையும் விட மோசமானது என் மீதே எனக்கு கோபம் வந்தது. கடந்த 15 வருடங்களாக என் திறமைகளை எப்படி வெளிப்படுத்துவது என்பதைக் கண்டுபிடிப்பதில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாததால் என் மீது கோபம். என் அப்பா நலமாக இருப்பார் என்று நினைத்தேன். ஒரு நாள் நான் என் டிராகன் திறன்களை மீண்டும் பெற்றவுடன் அவற்றை பயன்படுத்தி அவரை குணப்படுத்த முடியும். இப்போது என் இதயம் 2ஆக கிழிந்தது போல் உணர்கிறேன். ஏனென்றால் என் அம்மா எல்லா சுமையையும் சுமக்க வேண்டியிருந்தது. அவள் கிளம்புவதற்கு முன் நாங்கள் இருவரும் சிறிது நேரம் பேசினோம். இப்போது என்ன செய்வாள் என்று நான் அவளிடம் கேட்டேன். மக்களுக்கு உதவும் ஒரு கில்டில் அட்வென்ச்சர் பணியில் ஈடுபடப் போவதாக அவள் சொன்னாள். அதிர்ஷ்டவசமாக முன்னணியில் இருந்து விலகியிருந்தேன். ஆனால் என் அம்மா ஏவ்ரியன் அகாடமியை விட்டு வெளியேறுவதற்கு சற்று முன்பு அவள் எனக்கு ஒரு குறிப்பைக் கொடுத்தாள். அந்தக் குறிப்பு என் தந்தையிடமிருந்து வந்தது என்றும், நிழல் தகடு அவரை தாக்குவதற்கு முன்பு அவர் அதை எழுதினார் என்றும் அவள் சொன்னாள். நான் ஏவ்ரியன் அகாடமி நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவுடன் அதை எனக்கு கொடுக்க அவர் முதலில் விரும்பினார். ஆனால் என் அம்மா இப்போது வரை அதைப் பற்றி மறந்துவிட்ட நேரத்தில் முழு சூழ்நிலையும் நடந்தது. கடிதத்தின் உள்ளடக்கங்களைப் படிக்க என் அறைக்குச் சென்றேன். அன்புள்ளரே,
நீ திறமையானவன், எப்போதும் அதைச் செய்ய முடியும் என்பது எனக்கு தெரியும். எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னுள் என்னுடையதும் உன் தாயின் மரபணுக்களும் உள்ளன. நீ இளமையாக இருந்தபோது நீ மிகவும் போராடுவது போல் தோன்றினாலும் நானும் உன் தாயும் உன் மீது கண் வைத்த தருணத்திலிருந்தே நீ சிறப்பு வாய்ந்தவன் என்பதை நான் அறிந்தேன். நீ காட்டில் இருந்து ஏரிக்கை உன் முதுகில் சுமந்து வந்த பிறகு நான் காட்டிற்குள் சென்று இடைநிலை மிருகம் கொல்லப்பட்டிருப்பதைக் கண்டேன். எந்த காரணத்திற்காகவும் நீ உன் உண்மையான திறன்களை மறைப்பதாக தெரிகிறது. ஆனால் இது உனக்கு என் செய்தீரே. உன் தனித்துவமான சிவப்பு முடிக்காகவோ அல்லது உன் ஆர்வத்திற்காகவோ அல்லது எதற்காகவோ உன்னை யாரும் கொடுமைப்படுத்த விடாதே. நீ எவ்ரியன் அகாடமியின் நம்பர் 1 நைக்க முடியும் என்பது எனக்கு தெரியும். மேலும் முதலிடத்தில் பட்டதாரியாக இருக்க நான் ஆவலுடன் காத்திருக்கிறேன். நான் அந்தக் கடிதத்தை குப்பைத் தொட்டியில் இருந்துவிட்டு எனக்குள் யோசித்தேன். என்னுடைய அந்த முட்டாள் அப்பா, நான் இப்போது ஏவ்ரியன் அகாடமியின் சிறந்த ஆளாக மாறுவதை அவர் எப்படி பார்க்க வேண்டும்? நான் கட்டிடத்தின் உச்சிருக்கு சென்றேன். அது என் எண்ணங்களை சேகரிக்க எனக்கு சிறந்த இடம். இன்றிரவு முழு நிலவு, தூரத்தில் அந்த மாயாஜால மிருகத்தின் சத்தம் கேட்டது. அந்தக் காட்சி என் மனதை அமைதிப்படுத்தியது போல் தோன்றியது. உலகம் என் எதிரிகளின் பட்டியலில் சேர்ப்பது போல் தோன்றியது. தர்ஷனும் சில்வியாவும் தங்கள் பயிற்சி அமர்விலிருந்து திரும்பி வந்திருந்தபோது, அவர்கள் அறைக்குள் நுழைந்தபோது ரேவை தவிர மற்ற அனைவரும் அங்கே இருந்தனர். அந்த குழுவிற்கு அறை வேலைகள் ஒரு சுழற்சியாக இருந்தன. இன்று குப்பைகளை வெளியே எடுக்கும் முறை தர்ஷன். அன்று குப்பைகளை வெளியே எடுக்க தர்ஷன் சென்றபோது குப்பைத் தொட்டியில் ஒரு கடிதம் இருப்பது போல் தெரிந்தது. வெளியில் இருந்து கடிதங்களைப் பெறுவதற்கு துப்புரவாளர்கள் அனுமதிக்கப்படாததால் அதை பார்ப்பது அவருக்கு விசித்திரமாக இருந்தது. தர்ஷன் மூர்க்கத்தனமாக இருக்க முயற்சிக்கவில்லை. ஆனால் முதல் சில வரிகளை படிக்காமல் இருக்க முடியவில்லை. நீங்க அங்க படிச்சது ரொம்ப அருமையா இருக்கு, முகேஷ் சொன்னான். தர்ஷன் கடிதத்தின் உள்ளடக்கங்களை படித்து முடித்தபோது அது யாரும் பார்த்திருக்கக் கூடாத மிகவும் தனிப்பட்ட விஷயம் என்பதை உணர்ந்தார். ஒண்ணுமில்ல, அவங்க பெரிய ஆளுன்னு என்ன மறைக்கிறீங்க? ஒருவேளை காதல் கடிதமா? தர்ஷன் விரைவாக கடிதத்தை முதுகுக்குப் பின்னால் வைத்தான். மோகன் அமைதியாக தர்ஷனின் பின்னால் இருந்து ஊர்ந்து வந்து கடிதத்தை பிடுங்கினார். எல்லோரும் இப்போது கடிதத்தின் பின்னால் கூடி அதன் உள்ளடக்கங்களை படித்தார்கள். அது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அவனுக்கு எப்படி அவன் பெற்றோரிடமிருந்து கடிதம் வந்தது? ஸ்கெய்ஸ் அதைப் பெற அனுமதி இல்லைன்னு நான் நினைச்சேன். ஸ்லிவியா கேட்டாள். எரிக் தனது படுக்கையை நோக்கித் திரும்பினார். நீங்கள் நினைப்பது போல் இது அவ்வளவு இனிமையானது அல்ல. ரேயின் தந்தை நிழல் தகடு மூலம் பாதிக்கப்பட்டார். அந்த கடிதம் சம்பவத்திற்கு முன்பே எழுதப்பட்டிருக்க வேண்டும். அறையில் இருந்த அனைவரும் அமைதியாக இருந்தனர். ரே எப்படி இருந்தார் என்பது பற்றி அங்கு யாரும் அனுபவித்ததில்லை. ஆனால் அது எப்படி இருந்தது என்பது பற்றிய வதந்திகளையும் சம்பவங்களையும் அவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள். அவர்களால் அவருக்காக பரிதாபப்படுவதை தவிர்க்க முடியவில்லை. அவர்களில் சிலர் இதுதான் ரே இப்படி இருப்பதற்கு காரணம் என்று கூட நினைத்தார்கள். அவர் ஒருபோதும் குழுவிடம் அதிகம் பேசவில்லை. தனியாகவே இருக்க விரும்பினார். எரிக் ரேயை மிக நீண்ட காலமாக தெரியும். ஆனால் அந்த குழு ரேயைப் பற்றி அவரிடம் கேள்விகள் கேட்கும் போதெல்லாம் எரிக்கைக்கு அவரை தெரியாது என்பது போல் தோன்றியது. அன்றிலிருந்து அந்த குழு ரேயுடன் தொடர்பு கொள்ள அதிக முயற்சி எடுக்க முயற்சிப்பது என்று முடிவு செய்தது. எதிர்காலத்தில் அவன் அவர்களிடம் மனம் திறந்து பேசுவார் என்று நம்பினார்கள்.